போதிலும் சிவபெருமான் திருமணமாகாமலே இருந்தார். திருமணம் என்ற உலகளாவிய பந்தத்தை பற்றி அவர் பெரிதாக கவலை கொள்ளவில்லை. வருட கணக்கில் தியானத்தில் ஈடுபட்டிருந்தார் அவர். யாரும் அவரை தொந்தரவு செய்யாமல் பார்த்தும் கொண்டார். சிவபெருமானின் நலனை கருதி எப்படியாவது அவரை திருமணம் செய்து கொள்ள சம்மதிக்க வைப்பது என்று விஷ்ணு பகவானிடம் கலந்துரையாடினார் பிரம்மன். இப்படியே அவரை விட்டுவிட்டால் அவர் தனிமையில்தான் இருப்பார் என்று கவலையும் கொண்டனர். சிவபெருமானுக்கு ஏற்ற பெண் யாரேனும் உண்டா என பிரம்மதேவனிடம் விஷ்ணு பகவான் கேட்டார். அதற்கு தன் மகனான தசாவிற்கு பிறந்த பெண்ணான சதியை பிரம்மதேவன் பரிந்துரைத்தார். சிவபெருமானும் சதியும். சிறு வயதிலிருந்தே சிவபெருமானின் பக்தையானவர் சதி. அவருக்கு பணிவிடை செய்யவும் அவரின் மனைவியாக வாழ்ந்திடவும் நினைத்தாள். தனக்கு பல இடங்களில் இருந்து வந்த வரன்களை கூட அவைகள் அனைத்தையும் நிராகரித்து சிவபெருமானை எண்ணி தவம் புரிய